அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக பால் ஆடையை சேர்த்து வச்சு எப்படி நெய் தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஆடையை சேர்த்து வச்சு நெய் தயாரிக்கும் போது நம்மளே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா நம்மளே நம்ம கையால் ஓனாக செய்கிறது. இதே மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஆடையெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ நான் ஒரு 3 ஏனத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே அலுப்பு பார்க்காம நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இது நான் 2 மாதமாக சேர்த்து வச்சுருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரிஜினல் பசும்பால் வாங்குகிறோம். அதில் உள்ள ஆடையை தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நெய் செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஐஸ் தண்ணி, ஐஸ் கட்டி இருந்தாக்கா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஐஸ் தண்ணி ஊற்றி அரைச்சாலே வெண்ணெய் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நமக்கு பிடிக்கிற அளவுக்கு வரும். சாதா தண்ணியில் நம்ம ஊற்றினா கூட இந்த அளவுக்கு வெண்ணெய் பிறண்டு வராது. அதனால தான் ஐஸ் தண்ணி ஊற்ற சொல்கிறேன். இந்த மாதிரி ஐஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையாலேயே நல்லா ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் கையால் மாற்றி ஃபில்டர் பண்ணும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். எடுத்து நம்ம அப்படியே அதை ஐஸ் தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள் கரையாமல் அப்படியே இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம ஐஸ் தண்ணியில் போடுறோமோ அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும். நமக்கு எப்போவுமே மெல்ட் ஆகாமல் இருக்கும். இதை அப்படியே கூட பட்டராக நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி. இல்லைனாக்கா இதை உருக்கி நெய்யும் எடுத்துக்கலாம். நெய் எடுத்தால் செம மணமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நம்ம சாப்பாட்டெல்லாம் போட்டு கொடுக்கலாம். இந்த நெய்யை வச்சு நம்ம நல்லா ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரிஜினலாக இருக்கும் போது நமக்கு அதோட ஹெல்த்து பியூராக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே பொறுமை அவசியம். எனக்கா இது ஒரு 4-5 தடவை இதேமாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நம்ம பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பேலன்ஸ் உள்ள தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபில்டர் ஆகாது, உங்களுக்கு அப்படியே தான் நிற்கும் அந்த தண்ணி. எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து முடிச்சாச்சு. இது பார்க்கும் போதே ஸ்லைம் மாதிரி இருக்குது. நான் செய்கிறேன்னு பிள்ளைங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கொழப்பு தன்மை உள்ளது. அதனால் நான் கொடுக்கல அவங்கள்ட்ட. ஆனால் பக்கத்துலேயே தான் நின்றாங்க செய்யும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் ஆகலை பாருங்கள். இதில் உள்ள மேலே உள்ள வெண்ணெயை மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். மீதி தண்ணியை தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஐஸ் தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாதிரி திரண்டு வர அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்ல வெண்ணெய் திரண்டு வந்துடும் ஐஸ் தண்ணி ஊற்றினா. நமக்கு 2 கைப்பிடி அளவுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துருந்துச்சு. இப்போ இதை தான் நம்ம நெய் உருக்க போகிறோம். நெய் உருக்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை தூக்கி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. தன்னாலேயே உருகி வரும். கேப் விட்டு லைட்டாக கிண்டி விடுங்க போதும். ரொம்பலாம் கிண்ட வேணாம். அதில் ஒரு மாவா மாதிரி தங்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கும் மாவா, அப்புறம் கொஞ்சம் நெய் உருகி வந்தோடனே கீழே போயிடும் மாவா. அது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம முருங்கைக்கீரை இல்லைனாக்கா கருவேப்பிலை இது 2யும் போட்டு நல்லா முறிய விட்டுடலாம். நெய்யை 2 கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் முறுக்க தேவையான பொருள் இது 2 மட்டும்தான். நான் கருவேப்பிலை தான் போட்டிருந்தேன். ஏன்னா என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை எப்போவுமே. ஆனால் நாங்கள் முருங்கைக்கீரை தான் போடுவோம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டதும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஆறுனதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவாவெல்லாம் நம்ம தூக்கி போட வேணாம். கருவேப்பிலையும் மாவாவையும் அந்த சட்டிலேயே சுடுசோரை போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அன்றைக்கி அது தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி சுடுசோரில் போட்டு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நெய் நம்மளே ஹோம்மேடாக செஞ்சதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே ஆற விட்டு 24 ஹவர்ஸ் அப்படியே வெளியில் வச்சுடுங்க மூடி போட்டு. மறுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மணலாக இருக்கும். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.